சேலத்தில் பழக்கடை பெண்ணுக்கு முதல்வர் பழனிசாமி பணம் கொடுத்த விவகாரம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தற்போது அந்த பழக்கடை பெண்ணே விளக்கமளித்துள்ளார். சேலத்தில் நேற்று முதல்வர் பழனிசாமி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை செய்து வந்தார். அப்போது அங்கு அவர் பழக்கடை வியாபாரி பெண் ஒருவருக்கு கையில் பணம் வைத்து கொடுத்தார். முதல்வர் இப்படி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பலரும் கேள்விகளை எழுப்பினர். இது தொடர்பான வீடியோ ஒன்றும் இணையதளத்தில் வெளியானது. முதல்வர் பணம் கொடுப்பது இதில் அப்படியே பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக நேற்று மாலையே தமிழக முதல்வர் பழனிசாமி விளக்கமளித்தார். முதல்வர் விளக்கமளிக்கையில், நான் சேலத்தில் நடந்து சென்று கடைகளில் வாக்கு கேட்டு கொண்டிருந்தேன். அப்போது ஒரு பழக்கடையில் வாக்கு கேட்டேன். அவர் எனக்கு ஒரு சீப்பு பழம் கொடுத்தார். அவர் எனக்கு பழம் கொடுத்த காரணத்தால் தான் உரிய பணத்தை கொடுத்தேன். ஆனால் நான் பழம் வாங்கியதை யாரும் காட்டவில்லை. நான் காசு கொடுத்ததை மட்டும் வீடியோ போட்டு காட்டியிருக்கிறார்கள். எனக்கு எதுவாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்குவதுதான் வழக்கம். தவறாக என்னை சித்தரிக்கிறார்கள். நான் என்ன திமுகவா? பிரியாணி சாப்பிட்டு விட்டு காசு கொடுக்காமல் போக? ஓசியில் சாப்பிட நாங்கள் என்ன திமுகவினரா? காசு கேட்டால் அவர்கள்தான் அடிப்பார்கள். அவதூறான செய்திகளை திமுகவினர் பரப்புகிறார்கள் என்று முதல்வர் குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் திமுகவினர் தொடர்ந்து விடாமல் இது குறித்து பேசி வந்தனர். முக்கியமாக முதல்வர் பணம் கொடுக்கும் வீடியோவை தொடர்ந்து இணையதளங்களில் பகிர்ந்து வந்தனர். இது அதிமுக கூட்டணியினர் இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த கடைக்கார பெண்ணுக்கு முதல்வர் ஆயிரங்களில் கொடுத்தார். பழம் வாங்கியதற்கு மட்டும் ரூபாய் ஒன்றும் கொடுக்கவில்லை என்று இணையதளங்களில் தகவல்கள் வந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த கடைக்கார பெண்ணே இது குறித்து விளக்கமளித்துள்ளார். அதில், என்னிடம் முதல்வர் பணம் கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவர் 2000 ரூபாய் எனக்கு கொடுக்கவில்லை. அவர் கொடுத்தது வெறும் 50 ரூபாய்தான். அவர் கொடுத்த பணத்தை கூட வைத்திருக்கிறேன். நீங்களே பாருங்கள் என பேட்டியளித்திருக்கிறார். இதனால் தற்போது முதல்வர் பணம் கொடுத்தது தொடர்பான சர்ச்சைகள் கொஞ்சம் முடிவிற்கு வந்திருக்கிறது. இந்த வீடியோ நேற்று இணையதளம் முழுக்க வைரலானது. தமிழக முதல்வரே பணம் கொடுப்பதா என்று பலரும் கேள்வி எழுப்பியதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.